இந்த டிராயிங் போட்டிக்கு ஐடியா கொடுத்ததே ராசாத்தி தான். அந்த போட்டியில பூமிகா தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணது கூட ராசாத்தி தான். அவ பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு பலிகடாவாகணுமா? இதுவே ஸ்வேதா அவளோட பொண்ணா இருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? சொல்லுங்க அத்தை. கண்மணி, சம்பந்தமே இல்லாம மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க. அந்த காம்படிஷனை ஏற்பாடு பண்ணது நானா இருக்கலாம். ஆனா நானும் உன்ன மாதிரி ஒரு பேரண்டா தான் அங்க போய் கலந்துகிட்டேன். ஒவ்வொரு டிராயிங்கையும் பார்த்து மார்க் போட்டு செலக்ட் பண்ணது ஜட்ஜுங்க, நான் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. கண்மணி, ராசாத்தி தான் அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கால, தேவையில்லாத விஷயத்துக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எதையும் சாதாரணமா எடுத்துக்க பழகிக்க. மாமா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொன்ன ராசாத்தி? ஜட்ஜ் தான் செலக்ட் பண்ணாங்களா? ஆமா, ஜட்ஜ் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனா மிஸ் முதல்ல உன்னதான ஜட்ஜா இருக்க சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என் பொண்ணு காம்படிஷன்ல கலந்துக்கிறா, அதனால நான் ஜட்ஜா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். கரெக்டா? ஆமா கண்மணி, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் ஏன் இப்படி தப்பா பேசுற? நான் தப்பா பேசுறேனா? தப்பா நடந்துக்கிட்டது நீ. நீ என்ன பண்ண தெரியுமா? நான் இப்ப சொல்லட்டுமா? நான் வின்னரை செலக்ட் பண்ணா தப்பாயிடும்னு சொல்லி டிராமாவை போட்டுட்டு உன் பொண்ணை செலக்ட் பண்றதுக்கு ஐடியாவும் கொடுத்திருக்கேன். நீ எப்படி காரியத்தை சாதிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏன் இப்படி அவாண்டமா பழிய போடுற கண்மணி? நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல. பிரச்சனைய நான் பண்றேனா இல்ல நீ பண்றியா? ஏய் கண்மணி, கொஞ்சம் நிறுத்துறியா? இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பத்தியும் தெரியும், ராசாத்திய பத்தியும் தெரியும். சின்ன பிரச்சனைய, அதுவும் சின்ன பிள்ளைங்க பிரச்சனைய பெருசு பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிறாரு. நான் பிரச்சனை பண்ணலங்க, இவதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்துல இருந்து என்னைக்கு இவ இங்க வந்தாலும் அன்னைக்கே அமைதியா இருந்த இந்த வீடு புயல்ல மாட்டின வாழை மரம் மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு. என்ன கண்மணி, நாங்க இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு, தேவையில்லாம சுத்தி உழைச்சு பேசாத. ஐயோ மாமா, நான் உங்களை ஒண்ணும் சொல்லல. இந்த ராசாத்தி தான் நம்ம குடும்பத்தையே பிரிக்க பாக்குறான். அத்தை, நான் மனசை விட்டு ஒன்னு சொல்லட்டுமா? இந்த குடும்பத்துல நாம எல்லாரும் நிம்மதியாவும் நல்லாவும் இருக்கணும்னா இந்த ராசாத்தி முதல்ல இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏய், வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உனக்கு இந்த வீட்ல இருக்கிற அதே உரிமை தான் இங்க எல்லாருக்கும் இருக்கு. இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கோம், அதையெல்லாம் கேட்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்ல இத பத்தி யாருமே பேசக்கூடாது. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க எப்பவுமே உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? ரசதி, டைம் ஆகுது.
ஹலோ. ஹலோ ஐயா, நான் ராசாத்தி நேசமணி மாமா மில்லில இருந்து பேசுறேன். நீங்க சாயந்தரம் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு போறதா சொன்னீங்க. என்னம்மா, இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? எவனாவது வெள்ளையும் சொல்லியுமா கோட்டு சுட்டு போட்டுட்டு வருவான், அவனை அப்படியே ஒரே அமுக்கலாம் நலையறீங்களா? நேசமணி பேரை சொல்லி நீ எவ்வளவு பேரை ஏமாத்த போற? என்ன பொம்பளமா நீ இல்ல? ஐயா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் உங்களை ஏமாத்த பார்த்தேனா? நான் உன்னை பார்த்து கொட்டேஷன் வாங்கிட்டு போலான்னு தான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஏமா கொஞ்சம் இருங்க. ஆமா, இது ராசாத்தி வீடு தானே? இது ராசாத்தி வீடு இல்ல, நேசமணியோட வீடு. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இல்லம்மா, அரிசி கான்ட்ராக்ட் விஷயமா ராசாத்தி கிட்ட பேசியிருந்தேன். அவங்க தான் இந்த வீட்டுல வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இதான் நேசமணி வீடுன்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். ராசாத்திய காலையில மில்லுல போய் பார்த்தேன். அவங்க சாம்பிள் அரிசி காட்டினாங்க, நல்லா இருந்தது. அதான் கொட்டேஷனை வாங்கி பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுக்குள்ள மில்லுக்கு புது ஆர்டர் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? இப்படியே போனா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. இருடி, உன் ஆட்டத்தை கழிச்சு விடுறேன். என்ன சார் நீங்க? உங்களை பார்த்தா நியாயமா இருக்கிறவர் மாதிரி தெரியுறீங்க. அநியாயமா ஒரு ஃப்ராட் கிட்ட போய் மாட்டிக்க பாக்குறீங்களே. என்னம்மா சொல்றீங்க? ராசாத்தி இந்த வீட்டு மருமகன்னு சொன்னாங்களே. ஏற்கனவே இந்த வீடு அவகிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாகுது. இப்போ நீங்க வேற மாட்டிக்க போறீங்களா? எங்க மாமா நேசமணி தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அவரு தான் மில்ல நடத்துறாரு. இவ அப்பப்ப அவரோட மருமகன்னு சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்திட்டு இருக்கா. அவளை நம்பி ஆர்டர் காசை கொடுத்துட்டு அப்புறம் வந்து இங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் நிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. அம்மா, என்ன பெத்த தாய் மாதிரி என் கண்ணை திறந்து காப்பாத்திருக்கீங்கம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். உன் வண்டவாளெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நல்ல வேளை அந்த பொண்ணு கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினா. உனக்கு ஆர்டரும் கிடையாது, ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது. போன வை. ஐயா, பூமிகா, நீ வரைஞ்ச படம் ரொம்ப அழகா இருக்கு செல்லம். இந்த ரெக்க என்னன்னு தெரியுமா பாட்டி? என்னோட 2 கை. அப்படியா செல்லம்? இது ரொம்ப அழகா இருக்கு. இனியா, பிரிமா, இந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்டு. சரி பிரிமா.
அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்ல 2 பிள்ளைங்களும் படம் வரைஞ்சிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரோட படத்தையும் ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்டி வைக்கலாம். பரிசு வாங்கலனாலும் ஸ்வேதா வரைஞ்ச படமும் அழகாதான் இருக்கு. சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாளே. வேற ஒருத்தியா இருந்தா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, நாங்க பண்ற டார்ச்சருக்கு இந்த நாட்டை விட்டே ஓடி இருப்பா. ரசதி, கண்மணி அண்ணியை நம்ம இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். அவங்க எப்பவுமே இப்படிதான். சும்மா நீ எதுவும் பண்ணலனா கூட வச்சுக்கேன், அவங்க உனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் இந்த டிராயிங் போட்டியில பூமிகா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா. அவங்களால அதை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த தொழிலதிபர் அவர் வந்து பேசினது அவங்களை இன்னும் எரிச்சல் பட வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த கோவத்துல அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. மாமா, கண்மணி பண்ணது சரிதான்னு சொல்ல வரீங்களா, இல்ல அந்த சம்பவத்தை சாதாரணமா சொல்லி என்ன ஆறுதல் படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல. இங்க பாரு, அவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நான் அதுக்காக இதை சொல்ல வரல. என்ன நடந்தாலும் எக்காரணம் கொண்டும் நீ மட்டும் மனம் தளரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நடக்கும். நாம அதை தாண்டி தான் போயாகணும். எனக்கு புரியல, நம்ம புள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு ஏன் மேல எதுக்கு கோவம்? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் நான் ஜட்ஜா போகல. அப்படி இருந்தும் என்ன பத்தி அந்த தொழிலதிபர் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ற அளவுக்கு பண்ணிருக்கா. நாம இப்ப இருக்கிற பிரச்சனையில இவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அத பத்தி வேற நான் தனியா யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவே எனக்கு டார்ச்சரா இருக்கு. இங்க பாரு, அத பத்தி எல்லாம் யோசிக்காத. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி அந்த மில்ல மீட்க போறோம். பெரியப்பாவை பழையபடி கவலை இல்லாத மனுஷனா எப்ப நாம பார்க்க போறோம், அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். கண்மணி அண்ணி ஒரு பாசிங் கிளவுட் அப்படின்னு நினைச்சு நம்ம தாண்டி போய்கிட்டே இருப்போம். ரசாத்தி, நீ இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில கூட ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்க பாத்தியா? அதை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு. அது பெரியம்மா பூமிகா டிராயிங் போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டோம்னு சொன்னப்போ அப்ப நீ என்ன சொன்ன? பூமிகாவோடது மட்டும் இல்ல, ஸ்வேதா டிராயிங் போட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டோம்னு சொன்ன. உண்மையிலேயே நீ கிரேட் தான். மாமா, சொல்லு. அம்மா பண்ற தப்புக்கு குழந்தை என்ன பண்ணும்? உண்மையிலேயே ஸ்வேதா அழகா தான் படம் வரைஞ்சிருந்தா. நான் மட்டும் ஜட்ஜா போயிருந்தா அவளோட டிராயிங்க தான் நான் செலக்ட் பண்ணிருப்பேன். ஸ்வேதா பண்ணிருக்கிற டிராயிங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுனால நாம என்ன குறைஞ்சிட போறோம்? அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விஷயத்துல என்னால பிரிச்சு பார்க்கவே முடியாது. அதையும் தாண்டி ஸ்வேதாவை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பாசம் தானாவே வருது. சரி, இப்போ நம்ம எதிர்பார்த்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம வேற ஆர்டர் எடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம குமரனை பெருசா நம்ப முடியாது. இல்ல மாமா, அந்த ஆர்டர் முழுசா நம்ம கையை விட்டு போகல. அவர்கிட்ட நம்மள பத்தி தப்பா சொல்லி பொய்யான தகவலை கொடுத்திருக்காங்க. அந்த தொழிலதிபரை நம்ம நேர்ல போய் பார்த்து விளக்கம் கொடுப்போம், உண்மையை சொல்லுவோம், அவரை சமாதானப்படுத்துவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். என்ன நடந்தாலும் நாம நம்ம உழைப்பில இருந்த முயற்சியில இருந்தோம் பின்வாங்கவே கூடாது மாமா. சரி, நம்ம போய் அவரை பார்ப்போம். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா குட்டி,
எங்க இருக்கீங்க? ஸ்வேதா, ஸ்வேதா குட்டி, ஏமா இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஸ்வேதா செல்லக்குட்டி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். என்ன ஸ்வேதா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? ஸ்வேதா குட்டி, அம்மா குட்டி, பாட்டி மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற? கோவத்தை பாரு குட்டிக்கு, அப்படியே உன் பாட்டி மாதிரியே இருக்க. சரி, யார் உன்னை என்ன பண்ணாங்க? எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? சொல்லுடா. இது சரிப்பட்டு வராது. உன்னை என்ன பண்ணோன்னு எனக்கு நல்லா தெரியும். இரு வரேன். இந்த வீட்ல தேவையில்லாத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் அப்புறமா உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். கண்மணி, கண்மணி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். மா, என்ன ஆச்சு? ஏன் என் பேரை இப்படி ஏலம் விட்டுட்டு வர? இல்லடி, நம்ம ஸ்வேதா தனியா கோச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? இந்த நேரத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காளா? அத சொல்றதுக்கு தான் வந்தியா? கையோட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்ன கண்மணி, என் பேத்தி மேல எனக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா அவ திரும்பி கூட பார்க்காம அப்படியே அசையாம உட்காந்துகிட்டு இருக்கா. சரின்னு நான் கைய கூட புடிச்சு கூப்பிட்டு பார்த்தேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு கைய உதறிட்டா. ஸ்வேதா, நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம். நீ மட்டும் தனியா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொன்னியாமே. வா ஸ்வேதா. அது என்னடி கையில வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. நான் தான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு. நான் தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நீங்க எதுக்கு என்ன சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏண்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ கையில எதையோ வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ காட்ட போறியா இல்லையா? காட்டுன்ற. இப்ப எதுக்கு ஸ்வேதா அந்த டிராயிங்க கிழிச்சிருக்க? ஆமா, நான் வரைஞ்ச டிராயிங்க்கு எந்த பரிசுமே கிடைக்கல. அப்புறம் எதுக்கு அந்த டிராயிங்? எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் அதை கிழிச்சு போட்டேன். ஸ்வேதா, ஸ்வேதா, கண்மணி, ஸ்வேதா இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கான்னா அதுக்கு காரணமே அந்த ராசாத்தி தான். அவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணி முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். மா, கோவத்துல எதையும் ஒளறி வைக்காத.
அவ இந்த வீட்டை பாதி அளவுக்கு அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அவளை அவ போக்குல போய் தான் நம்ம அடக்கி ஆகணும். அது வரைக்கும் அமைதியாதான் இருந்தாகணும்.